ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் என்று சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். மரண வாசல் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதல். சிறுமைப்பட்டவங்கன்னா யாரு? வாழ்க்கையில மேல வர முடியாதவங்க. சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சிறுமைப்பட்டவர்னா தங்க வாழ்க்கையில நிறைய இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்தித்தவங்க சிறுமைப்பட்டவங்க. சிறுமைப்படுத்தப்பட்டவங்கன்னா மற்றவர்களால் அழிக்கப்பட்டவங்க, மற்றவர்களால் அவங்க வாழ்க்கையில் இருக்க அத்தனையும் இழந்து போனவர்கள், பறி கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை தேவன் மறப்பதில்லை. அவங்கள தள்ளிவிட மாட்டார். அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார். வேதத்தில் நிறைய நபரை குறித்து பார்க்கலாம். ஆகார், ஆபிரகாம் சாராளினால் கைவிடப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார். அவர் சிறுமைப்பட்டு தன் ஒரே ஒரு குழந்தையை மகனை கூட்டிக்கிட்டு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். கண்ணீரோட நின்றாள். தன் மகனுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க முடியல அவளால். அவ்வளோ ஒரு வேதனை. தன் மகன் சாக போகிறது, அதாவது நான் வறண்டு சாக போகிறதை தன் கண்களால் பார்க்கக்கூடிய தருணம் வந்தாயிற்று. அவளுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. ஓ என்று கதறி அழுகிறாள். அது மட்டும் இல்லை, அந்த மகனுக்கு அந்த தண்ணீர் தாகத்தில் அந்த மகனும் அழுகுறான். யாருக்கிட்ட போய் சொல்றது? வனாந்திரம், அதாவது பாலைவன பூமி. கூப்பிடும் தூரத்தில் யாருமே கிடையாது, வீடுகள் கிடையாது, ஒத்தாசை செய்வார் யாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டார். அதனால தான் ஆகார் ஒரு பேர் வச்ச ஆண்டவருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க கூப்பிட்டு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாரும் இல்லாம இருக்கலாம். நீங்க என்ன சொல்றது, மனம் வெதும்பி நிற்கலாம். யாருக்கும் உதவி செய்யக்கூட ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். சில நேரங்கள் உதவி செய்ய முடிந்தவங்க கூட முடியாம போயிடலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய சத்தம் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். உங்களை ஒருபோதும் மறவார். இன்னொரு ஆளை பார்த்தோம்னா, ரூத் தன் கணவனை இழந்தாள், தன் உறவுகளை இழந்தாள். அவள் ஒரு தீர்மானம் செய்தாள். நான் சிறுமைப்படுத்தப்பட்டவளாகிவிட்டேன், சிறுமைப்பட்டவளாகிவிட்டேன், இனி எனக்கு வாழ்வில்லை. ஆனால் என்னுடைய மாமியார், அவளுடைய பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றா. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி நகோமி என்னுடைய தேவனை பிடித்து கொண்டு வருகிறார். ஜீவனுள்ள தேவனை பிடித்து கொண்டு வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களோ? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இனி வாழ்வு இல்லை என்ற நிலையில் இருக்கிறீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மிகவும் வல்லமை நிறைந்தவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு மிகவும் வல்லமை நிறைந்தவர். உங்களுடைய சிறுமையில அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க கூப்பிடுதலை மறக்க மாட்டார். நிச்சயம் பதில் வரும், மறு வாழ்வு வரும், மறுமலர்ச்சி அடைவீர்கள். அப்படிதான் ஆச்சு யாருக்குன்னா இந்த ரூத்துக்கு. சிறுமைப்படுத்தப்பட்டவள், சிறுமைப்பட்டவள். யாருடைய கூப்பிடுதலையும் அவர் மறந்து போக மாட்டார். நிச்சயம் பதில் செய்வார். கலங்காதிரு. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்கள் கூப்பிடுதலை மறவாதிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீருக்கு பதில் செய்கிறவரே, எங்கள் ஏக்கங்களுக்கும் எங்கள் பெருமூச்சுகளுக்கும் பதில் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. விசுவாசத்திலும்
தேவ அன்பிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வளருவார்களாக. சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ தேவனே இரக்கம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் செய்யுங்க. உடைய பிள்ளைகளை கரம் தூக்கி எடுங்க. தயவாய் மனமிறங்கும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.